கம்பம் நகராட்சி சார்பில் கம்பத்தில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் மக்கள் சேவை முகாமை நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் தலைமையில் எம்எல்ஏக்கள் ராமகிருஷ்ணன், மகாராஜன் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தேர்தல் நேரத்தில் மக்களிடம் பெறப்பட்ட மனுக்களின் மீது தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற துறையை உருவாக்கி அனைத்து மனுக்களுக்கும் 100 நாளில் தீர்வு காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது திமுக ஆட்சியில் மற்றும் ஒரு மைல்கல்லாக மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கமே பொதுமக்களின் பிரச்சினை மனுக்கள் வாங்கப்பட்டு 30 நாட்களுக்குள் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதாகும். இந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி சார்பில் 1 முதல் 6 வார்டுகளுக்கான சிறப்பு முகாம் கம்பம் ஜேஎஸ்டி மஹாலில் நடைபெற்றது. கம்பம் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் தலைமையில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் முகாமை துவக்கி வைத்து பேசினர். நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, கூட்டுறவுத்துறை, மகளிர் மேம்பாட்டுக் கழகம், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, சிறு குறு நடுத்தர தொழில்கள் போன்ற அரசு துறைகள் சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்களின் மனுவை பெற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் உத்தமபாளையம் கோட்டாட்சியர் பால்பாண்டியன், கம்பம் நகர ஆணையாளர் வாசுதேவன், பொறியாளர் ஐயனார், சுகாதார அலுவலர் அரசகுமார், திமுக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் ரா பாண்டியன், மாநில சீர்மரபினர் நலக்குழு உறுப்பினர் சூர்யா தங்கராஜா, கம்பம் நகர திமுக செயலாளர்கள் வீரபாண்டியன், பால்பாண்டிராஜா, திமுக மூத்த வழக்கறிஞர் துரை நெப்போலியன், நகராட்சி ஊழியர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.